ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மேற்கு வங்காளத்துல பீர்பூம் மாவட்டத்தில் சியூரி நகரத்தில் 24 கிலோமீட்டர் தொலைவில் பாப்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள பக்ரேஸ்வர் திருக்கோவில இன்னைக்கு நாம தரிசிக்க போறோம். இக்கோவிலில் வீற்றிருக்கும் அன்னை மகிஷமர்தனின்னு போற்றப்படுகிறார். பைரவர் பக்ரேஸ்வர் மற்றும் வக்ரநாதர் என்ற திருநாமத்தோடு அருள் புரிகிறார். அன்னையின் புருவங்களுக்கு இடையே உள்ள பகுதி இந்த இடத்துல விழுந்தது. அப்பகுதியானது மனோன்மணி என்று சொல்லக்கூடிய அன்னையின் மனதை குறிக்கும் பகுதியாக போற்றப்படுகிறது. தீர்த்தம் பாப்ரா நதி மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாக பக்ரேஸ்வர் கோவில் வழிபடப்படுகிறது. எல்லா பாவங்களையும் அகற்றும் புண்ணிய நதியாக பாப்ரா வணங்கப்படுகிறது. இப்ப தலபுராணத்தை நாம பார்க்கலாம். ஒரு முறை லோமச மகரிஷி மற்றும் சுப்ரிதா மகரிஷி இருவரும் அன்னை மகாலட்சுமி மற்றும் நாராயணரின் திருமணத்தில் பங்கேற்க அழைப்பு வந்தது. இருவரும் ஒன்றாக தேவலோகம் சென்றார்கள். அப்பொழுது இந்திரன் லோமச மகரிஷியை முதலில் வரவேற்று அவருக்கு பாத பூஜை செய்து ஆசனம் அளித்தான். இதை பார்த்த சுப்ரத மகரிஷி தன்னை தேவேந்திரன் அவமதிப்பதாக எண்ணி கோபம் கொண்டார். அவர் கொண்ட கோபத்தின் விளைவால் அவர் உடம்பில் உள்ள நரம்புகள் முறுக்கிக் கொண்டு அவருடைய உடலில் அஷ்ட கோணலாக மாறியது. தன்னுடைய தவற்றை உணர்ந்த ரிஷி காசிக்கு சென்று சிவபெருமானை நோக்கி தவம் மேற்கொண்டார். அப்பொழுது சிவபெருமான் இந்த தலம் வந்து தன்னை தியானக்குமாரி அறிவுறுத்த சுப்ரத மகரிஷியும் இங்கே வந்து 10,000 ஆண்டுகள் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் மேற்கொண்டார். இதில் மகிழ்ந்த சிவபெருமான் அவர் முன் தோன்றி அவருக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க, அதற்கு மகரிஷியோ இத்தலத்திற்கு வரும் அடியார்கள் யாவரும் சிவபெருமானை வணங்குவதற்கு முன்னால் தன்னை வணங்க வேண்டும் என்று வரமாக கேட்க இறைவனும் அந்த வரத்தை அவருக்கு வழங்கினர். சிவபெருமானின் அறிவுறுத்தலின்படி விஸ்வகர்மாவை கொண்டு முனிவரை கௌரவிக்கும் வகையில இங்க ஒரு அழகான கோவிலையும் கட்டினர். அஷ்ட வக்ரம் அடைந்த தன் உடல் நேரானதால் இங்கே இருக்கும் இறைவன் வக்ரநாதர் அல்லது பக்ரேஸ்வர் என்ற திருநாமத்தோடு வணங்கப்படுகிறார். இத்தலத்தில மகிஷமர்தனி என்ற திருநாமத்தோடு அன்னையின் சக்தி பீடமும் அமைந்திருக்கு. பக்ரேஸ்வர் கோவில் ஒரிய கட்டிடக்கலை பாணியில கட்டப்பட்டிருக்கு. கோவில் வளாகத்துல 2 தனி கோவில்களை நாம பார்க்கலாம். ஒன்று அன்னையின் சக்தி பீடமான மகிஷமர்தனிக்கான கோவில், மற்றொன்று முனிவரால் எழுப்பப்பட்ட பக்ரேஸ்வர் கோவிலாகும். நாம பார்க்கிற இந்த கோவில் தொல்லியல் துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இக்கோவிலில் இன்னொரு சிறப்பு, இங்கே கோவிலை சுற்றி 10 இயற்கை வெந்நீர் ஊற்றுகள் இருக்கிறது. கோவில் வளாகத்தின் உள்ளே நுழைந்தால் இடதுபுறத்துல 3 வெந்நீர் ஊற்றுகளை நாம பார்க்கலாம். இவை அக்னி குண்டம், தூத் குண்டம் மற்றும் சூரிய குண்டம் ஆகும். இவற்றை கடந்து சென்றால் முதலில் அன்னையின் கோவிலை நாம தரிசிக்கலாம். கருவறையில் அன்னை 10 கைகளுடன் ஆயுதங்கள் ஏந்தி சிங்கத்தின் மீது ஒரு கால் மற்றொரு கால் மகிஷனின் தோளில் வைத்தபடி மகிஷனை சம்ஹாரம் செய்யும் கோலத்துல காட்சி தருகிறார். அவளுக்கு கீழே அன்னையின் நெற்றி புருவ பகுதியாக கருதப்படும் கல் பாறை அங்கே பிண்டி ரூபத்திலே அன்னை மகிஷமர்தினியாக வணங்கப்படுகிறார். வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் இக்கோவிலுக்கு வந்து விளக்கேற்றி தங்கள் வேண்டுதலை அன்னையின் முன் சமர்ப்பிக்கிறார்கள். தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறியதும் இங்கே வந்து அன்னையின் சன்னதியில் பித்தளை மணி வாங்கி கட்டிவிட்டு செல்கிறார்கள். அன்னையின் சன்னதிக்கு பக்கத்திலே பைரவர் குடிக்கொண்டுள்ளார். இவர் பத்துப்நாத் என்றும் பாதாள சிவலிங்க திருமேனியாக காட்சி தருகிறார். அன்னையின் சன்னதியில் ஆதி சிலையான சிவபெருமானும் பார்வதி தேவியும் சேர்ந்து இருக்கும் சிலை உடைந்த நிலையில தனியாக ஒரு இடத்தில் வைத்து பூஜிக்கப்படுகிறது. முகலாய படையெடுப்பின் போது இந்த சிலை உடைக்கப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. பக்ரேஸ்வர் தனி கோவில்ல குடிக்கொண்டுள்ளார். அவரை வணங்குவதற்கு முன்னர் அங்கே சுப்ரதா மகரிஷியின் சிலையை வணங்கிவிட்டு பின்னர் சிவபெருமானை வணங்க செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். இத்தலத்தில் பக்ரேஸ்வரர் ஒரே ஆவுடையில் 2 சிவலிங்க மூர்த்தங்களுடன் காட்சி தருகிறார். ஆவுடையின் மேலே அஷ்டபந்தன கவசம் சாற்றப்பட்டு அபிஷேகம் செய்யப்படும் லிங்கம் பக்ரேஸ்வரராக வணங்கப்படுகிறார். ஆவுடையில் எப்பொழுதும் நீர் நிரம்பி இருப்பதை பார்க்கலாம். பக்ரேஸ்வரருக்கு அடியிலே நீரில் மூழ்கியபடி ஒரு சிறிய சிவலிங்கம் காணப்படுகிறது. இவருக்கு அஷ்டவக்கரலிங்கம் என்று பெயர். வெளியில் பார்த்தால் அஷ்டவக்கரலிங்கம் நம் கண்களுக்கு தெரியாது. ஒரே ஆவுடையில் எழுந்தருளி உள்ள 2 லிங்க மூர்த்தங்களை உலகிலேயே இக்கோவிலில் மட்டும்தான் தரிசனம் செய்ய முடியும். பக்ரேஸ்வரர் கோவிலில் அன்னை பவதாரிணி என்ற திருநாமத்துடன் தனி சன்னதியில எழுந்தருளி இருக்கிறார். கோவில் வளாகத்திற்கு வெளியே கோவிலை சுற்றி 7 வெந்நீர் ஊற்றுகளை நாம பார்க்கலாம். அவை சித் கங்கா, வைதரணி கங்கா, கார்க் குண்டம், பைரவ குண்டம், ஸ்வேத கங்கா, பிரம்ம குண்டம் மற்றும் அமிர்த குண்டம் ஆகும்.
இந்த வெந்நீர் ஊற்றுகளில் குளித்தால் பலவிதமான நோய்கள் தீருவதாக இங்கே வரும் பக்தர்களின் நம்பிக்கை. இக்கோவிலில் சாரதா நவராத்திரி 10 நாட்கள் துர்கா பூஜாவாக கொண்டாடப்படுகிறது. சைத்ர நவராத்திரி, தீபாவளி, மகா சிவராத்திரி, ஹோலி பண்டிகை ஆகிய பண்டிகைகளும் இங்கே மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மகா சிவராத்திரியின் போது இங்கே பக்ரேஸ்வர் மேளா வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது. இதில் கலந்து கொள்ள பல்வேறு இடங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடுகிறார்கள். இக்கோவிலுக்கு வந்து அன்னையையும் இறைவனையும் தரிசித்தாலே வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ந்து மன அமைதி கிடைக்கிறது என்று வரும் பக்தர்கள் கூடுகிறார்கள். அன்னை மகிஷமர்தினியையும் இறைவன் பக்ரேஸ்வரரையும் உளமாற வணங்கி அவர்களின் ஆசையுடன் அடுத்த சக்தி பீடத்திற்கு நம் பயணத்தை தொடருவோம். சர்வம் சக்திமயம்.